இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் இரண்டு வகையான இறையிடத்தை நாம் பார்த்தோம். முதலாவது யோனா அவரை ஆண்டவர் நினிவே நகருக்கு அனுப்புகிறார். இறைவார்த்தையை அறிவிக்கவும் அவரை மனமாறி நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அவரை அனுப்புகிறார். இரண்டாவதாக இந்த நற்செய்தி வாசகத்தை நாம் இயேசு தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுத்த நிகழ்வை வாசிக்க கேட்டோம். இந்த இரண்டு வாசகங்களை படித்த போது எனக்கு பல சிந்தனைகள் என்னுடைய மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. இருந்தாலும் இந்த ஒரு வாரமாக சிந்தித்ததில் சற்று வித்தியாசமாக என்னுடைய இறையிடத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது ஒரு சாட்சியாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன், நம்புகிறேன். இயேசுவில் பிரியமானவர்களே, நான் ஒரு பீடச்சுவமாக ஆலயத்திலே சேவை செய்து கொண்டிருந்தேன். ஐந்தாவது படித்ததிலிருந்து 10வது வரை நான் ஒரு பீடச்சுவமாக குருக்களுக்கு பணி செய்து கொண்டிருந்தேன். அவர்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்லும் பொழுது, சப்ஸ்டேஷன் கிளைப்பங்குக்கு செல்லும் பொழுது எங்களை அழைத்து செல்வார்கள். அப்போ பார்க்கும்போதுதான் எந்த அளவுக்கு ஃபாதர்ஸ் வந்து மதிக்கிறாங்க, அவங்க எந்த அளவுக்கு அவங்க செய்கிற ஒரு திருப்பலி, அவங்க நடத்துகிற திருப்பலி, அதுக்காக எவ்வளோ பேர் வந்து இயங்குகிறார்கள். அதை பார்க்கும்பொழுதுதான் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை, நாமளும் ஒரு நாள் இவர்களை போன்ற ஒரு நல்ல ஒரு குருவாக ஆக வேண்டும் அப்படின்று ஒரு பீடச்சுவனாக இருந்த பொழுது தோன்றிய ஆசை தான் இன்று இந்த நேரத்தில் இந்த ஒரு அங்கேயை போட்டு முன்னாடி நிற்க வைத்து ஒரு அருளாக கிடைத்திருக்கிறது. இயேசுவின் 10வது முடித்தவுடன் என்னுடைய அம்மாவுடன் சொன்னேன், அம்மா வந்து குருவாக மாற ஆசைப்படுகிறேன் என்று நான் கூறினேன். அப்போ வந்து அம்மா வந்து தட்டி விட்டு, இல்லை நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கு, 10வது படிக்கிறது சரியான வயது கிடையாது, 12வது முடிச்சு நீ சொல்லு, அப்பதான் உங்களுக்கு சரியான ஒரு விவரம் தெரியும், நல்லது இது கெட்டது உங்களுக்கு தெரியும், அப்போ உன்னுடைய உண்மையான ஆசை நான் உங்களுக்கு பின்தான் தெரியும். அப்போ 12வது முடிச்சு சொல்லு, நான் உன்னை அனுப்புறேன் அப்படின்னு தட்டி விட்டு 12வது போய் 11th வகுப்பு சேர்த்து விட்டாங்க. 12th முடிச்ச உடனே குடும்ப சூழ்நிலை காரணமாக அப்பாவோட சேர்ந்து நான் வேலைக்கு சேர்ந்தேன். கரும்பு எடுத்து கேள்விப்பட்டிருக்கீங்க, கரும்பு எடுத்து வந்து அப்பாவோட சேர்ந்து ஏன்னா 3 மாதம் ஒரு வாரம் வீட்டில் அதுவும் போர் அடிச்சுன்னா பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட சேர்ந்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தேன். வேலைக்கு சென்று கொண்டிருந்த போது இடையிலேயே என்னுடைய 2 நண்பர்கள் அவர்களும் பிழைத்து விளையாட்டார்கள். அவர் வந்து சலேஷி இறையிடத்து முகாம், ஒகேஷன் கேம்ப்னு சொல்லுவாங்க. சலேஷி இறையிடத்து முகாம் ஆல்போஸ்ட் சபை வந்து அவங்க வந்து அந்த ஒகேஷன் கேம்ப் செஞ்சிருந்தார்கள். அது வந்து 21 நாள் கேம்ப் முகாம் வந்து அதில் பங்கெடுத்தால் மட்டும்தான் நம்மள செலக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதில் பங்கெடுத்தால் மட்டும் நம்ம வந்து உடற்படுறது, அதில் பங்கெடுத்து நம்மளுடைய நடவடிக்கையை பார்த்து அவங்க தேர்வு செய்கிற வகையை வந்து இந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவான் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி, இவன் அதை சரிப்பட்டு வருவானான்ற அந்த 21 நாளில் கணிச்சுவாங்க. கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. 21 நாளில் அவர்களுக்கு உன்னுடைய நிகழ்வுகளை நடவடிக்கையெல்லாம் பார்த்து சரிப்பா நீ பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுப்பாங்க. என்னுடைய 2 நண்பர்கள் வந்து அந்த இறையிடத்து முகாம் சென்றார்கள். அவங்க செல்வதுக்கு முன்னாடி எனக்கு சொன்னாங்க, ஏன்னா அப்பாவோட வேலைக்கு போயிருந்தாங்க, எனக்கு லேட்டாக தான் சொன்னாங்க. ஒரு 8 மணிக்கு சொன்னாங்க, நைட் 8 மணிக்கு சொன்னாங்க. நான் போய் என்னுடைய பங்கு பார்த்து எனக்கு பேப்டிசம் சரிக்கணும், என்னுடைய திருமணத்துக்கு சான்றிதழ் வேணும், ஏன்னா வந்து சபையில் சேர ஆசைப்படுறாங்க. அவங்க எனக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. நான் வேலைக்கு வாங்க முடியாது, பகலில் போயிட்டு வாங்க முடியாது. வேலை முடிச்சு நான் கேட்கா நைட்டில் போனேன். 9 மணிக்கு போய் கேட்கும்போது அவர் தர முடியாது தந்தை போயிட்டார். ஸோ அப்போ வந்து என்னுடைய முதல் தடைகள் காரணம் என்னன்னா, நைட்டு வழக்கம் பங்கு பார்வை டைம் வந்து 8 மணிலேருந்து ஒரு 4 மணி வரைக்கும் நம்ம போகலாம். நான் போனது நைட் டைம், அது ஒரு விஷயம். 2வது நான் தனியாக போயிட்டேன். நான் அப்பா அம்மா யாரும் வந்து அது முக்கியமான ஒரு முடிவு என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான முடிவு. ஆனால் வந்து தனியாக போயிட்டேன். நான் உங்கள் அப்பா அம்மா கூடாது, நான் இப்போ வந்து தர பேசுவேன் 2 பேசுறதுக்காக எனக்கு தரலை. அப்போ நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். என்னுடைய 2 நாள் அடுத்த நாள் காலையில் கேம்ப் கிளம்பி போயிட்டாங்க. ஸோ 21 நாள் கேம்ப் முடிச்சுட்டு அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க அனுபவத்தை வந்து என்னிடம் பகிர்ந்து கொடுக்குறாங்க. நிறையா சொன்னாங்க, நல்ல சாப்பாடு போட்டாங்க, நல்ல படம் போட்டாங்க, வெளியே அவுட்டிங் கொண்டு போனாங்க, நிறைய நாங்கள் கற்றுக்கிறோம், இங்கிலீஷ் கற்றுக்கிறோம், நிறைய கேம்ஸ் கற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்று அடிக்கே போனாங்க. அவங்க சொல்கிறத கேட்க அப்படின்னு வந்து ஆண்டவரே நீரே வாங்கிக்கிட்டு நானும் வாங்கிப்பேன் அப்படின்னு அவங்க சொன்ன அனுபவம் வந்து என்ன ரொம்ப இருக்குது. ஏன்னா வந்து சலேஷிய பழத்தில் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைஃப் வருது. எப்பயும் வந்து ஜாலியாக வச்சுக்கோங்க, எந்த ஒரு தனிமையும் நம்ம தனிமையை வர மாட்டாங்க, நல்ல ஒரு நம்ம கூட இருக்கோம் ஃபாதர்ஸ். ஸோ அப்படி அவங்க ஷேர் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய பகிர்ந்து வந்து நம்ம சேர்ந்தா
சபையில் சேர முடியும் அப்படின்னா சேர முடியாது. பிஷப்பே நேரம் பங்கு பாருடைய அனுமதி கிடையாது தான் நம்ம சேர முடியும். வர வழியெல்லாம் நம்ம போகிறேன் போயிட்டு கேட்டால் பார் வந்து அவங்க தான் கேம்ப்லாம் முடிச்சுட்டாங்கல்ல, இப்போ வந்து இந்த வருஷம் நீங்கள் போக முடியாது, நீங்கள் வேணால் போய் காலேஜில் சேர்த்துக்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் சும்மா இரு. ஆனால் சும்மா இருக்க எவ்வளோ கஷ்டம்னு தெரியும், சும்மா இரு. ஆனால் நீங்கள் தான் கரும்பெட்டு போனால் அப்போடே கரும்பெட்டு போ, இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் போய் சேர்த்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு வந்து மனசு தேவை போனால் வந்து ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லை முக்கியம் நம்மளுக்கு. நம்ம கூட போனால் வந்து அப்படியே கூட்டமாக கழுவிட்டு வந்து நம்ம தனியாக போனால் அந்த கூட்டாக மாட்டிக்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பில் போனால் அவங்க 2 நேரம் சேர்ந்து போயிடும். அப்படின்னா வந்து வேறு வழியை கிடையாது. என்னோட ஹெட் மாஸ்டர் போனேன், அவர் வந்து ஒரு மறை மாவட்ட குரு தான். நான் வேறு ஊரில் படித்தேன், அதாவது சொந்த ஊரில் வந்து 10 வரைக்கும் படிச்சுட்டு ஏழையூர்னு சொல்லி ஒரு கிராமம் வந்து 11ஆம் படிச்சேன். அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், அதை இடத்துல எழுதி சொன்னேன். சரி தலைமை சொல்லிட்டாரு, போக முடியல. மறுபடியும் கேட்டால் வீட்டில் ஒரு வருஷம் சும்மா இருக்காரு, எனக்கு நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் தான் வந்து உதவி பண்ணணும், எப்படியாவது அந்த சபையில் தான் சேரணும். அப்போல்லாம் அந்த சபையினால் மறை மாவட்டம் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் குருவாகவும் அது எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சபையில் நான் சேரணும் அப்படின்ற ஒரு ஆசை மட்டும் தான் கேட்டோட அவர் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு கால் பண்ணார். ஓகே, ஏன்னா வந்து அப்போலாம் வந்து ரொம்ப கஷ்டம் பண்ணார். முதல் பாயிண்ட்டு நம்ம சரி அந்த இறையெழுத்து மூலம் லொக்கேஷன் கேம்பில் இல்லைன்னா சரி ஒன்றுமே பண்ண முடியாது. சரிங்களா, அதான் முதல். அந்த கேம்ப் முடிஞ்சதாக இருந்தாலும் அவர் ட்ரை பண்ணார். முதல்ல சுரேஷ் சபைக்கு ட்ரை பண்ணார், எடுக்கல, யாருமே எடுக்கல. அப்புறம் என்ன கேட்குறாரு, இப்போ அந்த சுரேஷ் சபை வந்து எடுக்கல, நீ வேறு சபைக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் வேறு வழி இல்லாமல் எனக்கு தலையை ஆகிட்டேன். சரி பதில் வேறு வழி தெரியல, அவங்களோட சேர்ந்து நான் வந்து ஒரு குரு ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு சரி ஏதோ ஒரு சபையில் என்ன சேர்த்து விட்டுருக்காங்க. என்னுடைய சோதனை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 சபைக்கு கால் பண்ணார். 15 சபைக்கு கால் பண்ணார், யாருமே அடிக்கல. என்னுடைய நல்ல நேரமாக கெட்ட நேரமாக இல்லை, யாருமே அடிக்கல. ஒன்று நாட்டு வந்து அது ஃபோன் லிங்க் அடித்து எடுக்காம விட்டாங்க. சரி பாரு வந்து டிஸ்கரேஜ் ஆகாத, மனசு தளரோட இப்போதைக்கு நீ வீட்டுக்கு வேணா அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வரதுக்கு 2.5 மணி நேரம் ஆகும். 4 மணி ஆகிடுச்சு. நம்ம வந்து முன்னாடியே ஒரு மாதிரி 2 வீட்டுக்கு வர முடியும். நீங்கள் கிளம்பிட்டு வாங்க, நான் ஒரு யாராவது மறுபடியும் கால் பண்ணால் கால் பண்ணி சொல்கிறேன் சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. பஸ் ஸ்டாப் வந்துட்டு நாங்கள் பஸ் ஸ்டாப் வரணும்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வரணும். நடந்து வந்துட்டேன், பஸ்ஸும் வருது. அப்போ ஒரு பையன் அங்கே ஓடி வர ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் இருந்த ஒரு சின்ன சின்ன ஒரு புதுமைகள் தான். நம்ம ஒரு சின்ன மாதிரி ரியலைஸ் பண்ணாமல் போகணும். ஸோ அந்த பையன் ஓடி வரான். ஓடி வந்து கொஞ்சம் இருங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் பாருங்க கூப்பிட மறுபடியும் போனோம். சொன்ன கரெக்டாக சஜஷன் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படின்னு தெரியுது. இன்னமும் சொல்கிறேன், அது எந்த ஃபாதர் கால் பண்ணாங்க, இது இன்னும் எந்த ஃபாதர் பண்ணாங்க, ஒரு ப்ரொவின்ஷியல் ஃபாதர், மாநில தலைவரா, அதாவது இறையெழுத்து முகாம் நடத்தின ஃபாதரா, யாருமே எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நானும் வந்து கேட்டேன், ஃபாதர் எனக்கு தெரியல பார்ப்பேன், அவரே பார்த்துட்டாரு, யாருக்கும் அவரும் பார்த்துட்டாரு. ஸோ என்ன சொன்னார், நீங்கள் இப்போ கூப்பிட்டு பண்ணி சொன்னார், அந்த சபையிலேருந்து உங்களை வர சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்து ஒரு சாம்பிள் பீஸில் தான் நம்புறாங்க. நீங்கள் ஏன்னா வந்து ஒகேஷன் கேம்ப் முடிஞ்சிச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் நீங்கள் போங்க, திருப்பதிக்கு போயிட்டு அவங்க ஃபாதர்ஸை பாருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது நீங்கள் நடந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே தான் கேம்ப் நடந்தது. ஸோ அங்கே கிளம்பி போனோம். 30ஆம் தேதி 1ஆம் தேதி ஜூன் மாதம் 2ஆம் தேதி ஜாயின் பண்ண சபையில் 30ஆம் தேதி நாங்கள் போனாங்க. நானும் அப்பா அம்மா 3 பேர் போகிறோம். மார்க் வந்து ஒரு 840 மார்க் ஏ குரூப். அந்த ஃபாதர் என்ன பண்ணிட்டு மார்க் பார்த்துட்டு மார்க் நல்லா எடுத்துக்கிறார். என்ன போயிட்டு காலேஜில் சேர்ந்து படி, காலேஜ் முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு எங்கள் அம்மா உடனே எவ்வளோ வந்துட்டாங்க. இல்லை ஃபாதர் அவருடைய 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் வராங்க, நீங்கள் அவங்க சேர்த்துட்டீங்கன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, வேறு வழியே இல்லை ஃபாதர் அப்படின்னு. எங்கள் அம்மா அழுவது பார்த்து அவர் கொஞ்சம் மனசு இறங்கிட்டார். வேறு வழி இல்லைன்னா தான் அந்த தாயோட மனசு சொல்லுவாங்க. எங்கள் அப்பா அமைதியாக இருந்தார், அம்மா அழுதுனா அவருக்கு வந்து மனசு இறங்கிடுச்சு. சரி 3 மாதம் நாங்கள் வச்சுக்கிறோம். சரிங்களா, அந்த பையன் வந்து அழைத்து முகம் வந்து பங்கெடுக்கல, வேறு வழி கிடையாது. ஆனால் 3 மாதம் வந்து நாங்கள் சாம்பிள் பிடிச்சிட்டு வச்சுக்கிறாங்க. அவங்க இருக்கட்டும், அந்த 3 மாதம் எப்படி நடந்துக்கிறான்னு பார்க்குறோம். ஒரு வேளை எங்களுடைய நடவடிக்கை பிடிச்சிருந்தா அந்த அழைப்புக்கு வந்து இந்த சபைக்கு வந்து தகுதிகளோடு தான் அங்கே வச்சுக்கிறோம். அப்படின்னா 3 மாதம் கழிச்சு நாங்கள் கூப்பிடுவோம், வந்து நீங்கள் கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த 3 மாதம் கெடுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். ஸோ அதனால் அந்த 3 மாதம் கெடுவை எடுத்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசலாம், அப்படியே அமைதியாக சரின்னு பார்த்து சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு வந்துட்டு 2ஆம் தேதி போயிட்டு
ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் அவங்களாம் பற்றி கேட்கல, அந்த 3 மாதம் கேடு முடிஞ்சு அவங்க கண்டுக்கல, நானும் அதை போய் நான் ஞாபகப்படுத்தலை. ஸோ அன்று தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கை வந்து இன்று வரை சபேஷ சபையில் வந்து பயன்படுத்துகிறேன். இது ஒரு சாட்சி வரணும். கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு புதுமை தான். யாரும் ஃபோன் எடுத்தாங்களே அது எப்படி கரெக்டாக சபேஷ சபையில் எடுத்தாங்களும் கண்டிப்பாக எனக்கு தெரியாது. இருந்தாலும் வந்து கரெக்டாக என்னுடைய நண்பரோடு சேர்ந்து நாங்கள் 3 பேர் சேர்ந்தோம். ஒருத்தர் வெளியே போயிட்டார். ஆக்சுவலாக 2வது வருஷத்துலேயே வந்து வெளியே போயிட்டார். அந்த இடையில தொழில் தங்கிக்கிறாங்க அப்படின்னு வந்து நான் இந்த கேம்ப் அட்டன் பண்ண நான் வந்து நடுவில் ஜாயின் பண்ணேன். கடைசியில் வந்து அவங்க இது வரைக்கும் அவருடைய அருளாலும் அவனுடைய அரவணை போல இன்று வரை நான் இந்த சபையில வந்து நன்றாக பயணித்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய அழைத்தல் எந்த அளவுக்கு புனிதமானதோ அந்த அளவுக்கு சரிசமமாக புனிதமானதான் உங்களுடைய அழைத்தலும். இது என்னுடைய அழைத்தல் இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டர்ஸையும் உங்களுடைய ஃபாதர்ஸையும் அவங்க ஒவ்வொரு புதுமை நிறைந்த ஒரு இறையழைத்தல் கதையை சொல்வார்கள். இது என்னுடைய இறையழைத்தல். என்னுடைய இறையழைத்தல் எந்த அளவுக்கு புனிதமானதோ அதுக்கு ஈக்குவலாக புனிதமானதான் உங்களுடைய இறையழைத்தலும். நான் பணி குரூப்புக்கு தயாரிக்கிறேன், நீங்கள் பொது குரூப்பத்திலே பங்காளிகளாக இருக்கிறீர்கள். ஒவ்வொரு இறையழைத்தலும் வந்து என்னுடைய இறையழைத்தல் எந்த அளவுக்கு புனிதமானதோ அந்த அளவுக்கு புனிதமானது நம்முடைய இல்லற இறையழைத்தல். நம்மளுடைய நம்ம சுற்றி வந்து பல பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் கிடைக்காத ஒரு இறையழைத்தல் நம்முடைய கிறிஸ்துவ அழைத்தல். அந்த ஒரு கிறிஸ்துவ அழைத்தலுக்கு நம்ம நல்ல ஒரு கிறிஸ்துவ வாழ முடியும். குறிப்பாக இந்த நாளை இதே வாசத்தை நாளைக்கு நம்ம மறுபடியும் வாசிக்கணும். அந்த ஒரு நேரத்தில் நம்மளுடைய பீடத்திற்காக வேண்டும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அந்த 100ல் 90 குழுக்கள் வந்து அந்த பீடத்தில் வந்து நல்லா இருக்கும். 10 பேர் தான் வந்து அதுக்கு வெளியே நல்லா இருக்கும். 90 பேர் வந்து கண்டிப்பாக வந்து பீடத்தில் வந்து ஆசைப்பட்டு உருவாக தான் இருப்பாங்க. அதனால் நாளைக்கு முக்கியமாக ஜெபம் பண்ணும்போது நம்ம பல்வேறு இறையழைத்தலுக்காக ஜெபிப்போம். நாமும் நல்ல ஒரு கிறிஸ்துவாக வாழ முயல்வோம்.